இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், இன்றைக்கு சத்தியத்தினுடைய இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், வாக் uprightly before the Lord. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக நீங்க எப்படி நடக்கணும்? சரியாக நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம், அங்கிருந்து தான் நாம் துவங்கி கொண்டிருக்கிறோம் இந்த தொடர் போதனை. சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே தான் நாம் சுகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் நான் அதிக தியானமாய் இருக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறேன். சுகத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த முறை நாம் சுகத்தை குறித்து பார்த்த பொழுது ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் அதை நான் சொல்லுகிறேன். ஏன் அநேக நேரத்திலே நமக்கு சுகம் நாம் பெற முடியாமல் இருக்கிறது? Why are we not able to inherit healing all the time? One of the major reasons. Amen. பல காரியத்தை நான் பார்த்து கொண்டு வந்தோம். கடந்த வாரம் லேட்டஸ்டா நான் பார்த்த காரியம், ஏன் எனக்கு சுகம் கிடைக்கல? நான் கர்த்தரோடு சரியாக இல்லாமல் இருக்கலாம். I may not be right with God. Because I am not right with God, the devil will not allow me to receive the healing. Hallelujah. யாராவது தேவனிடத்திலே சரியாக இல்லை, ஒப்புரவாகவில்லை என்றால் சத்துருவானவன் சரீரத்திலே வியாதிகளை கொண்டு வருவான். We got to become right with God. அப்ப தேவனிடத்திலே நான் சரியாக இருக்கும் பொழுது, தேவனுக்கும் எனக்கும் இடையே உறவு சரியாக இருக்கும் பொழுது, தேவனுக்கும் எனக்கும் இடையே நாம் ஒப்புரவாகி கொள்ளும் பொழுது, நான் சொல்லுகிறேன், சுகத்தை 100% நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். So if you are right with God and if you are reconciled with God, you can receive 100% healing. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஏதாவது இருக்குமானால், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் இருக்குமானால், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மீறுதல்கள் இருக்குமானால், உங்கள் வாழ்க்கையிலே தேவனை விட்டு நீங்கள் தூரமா இருப்பீர்களானால், தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே பெரிய ஒரு பிளவு இருக்குமானால், நான் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து பிசாசானவன் உங்களுக்கு சுகத்தை பூரணமாக நீங்கள் பெற்று அனுபவிக்க அவன் என்ன பண்ணுவான்? தடை செய்வான். ஆகவே ஜாக்கிரதையா இருங்கள். நாம் தேவனோடு எப்படி இருக்கணும்? We got to be always right with God in order to receive healing. அதை தான் நாம் பார்த்தோம் கடந்த வாரம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற சத்தியத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்கள், walk uprightly before him. இந்த தலைப்பு இந்த வசனத்திலிருந்து எடுத்தது. walk uprightly before him என்றால் என்ன? உத்தமமாய் நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை தேவன் வழங்காமல் இருக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. நன்மையை நிச்சயமாக தேவன் வழங்குவார். இன்றைக்கு நான் சுகத்தை பரிபூர்ணமாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நான் தேவ சமூகத்திலே, அதாவது தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுக்கு முன்பதாக நான் உத்தமமாய் நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்படி நான் உத்தமமாய் நடக்கிறவனாய் இருப்பேனானால் சகல நன்மையை நான் பெற்றுக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நன்மையை வழங்காதிரார். ஆங்கிலத்தில் இன்னும் அற்புதமா சொல்லி இருக்கிறது, walk uprightly before him, he will not withhold any good things from you. ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் தடை கர்த்தர் செய்ய மாட்டாரு. எல்லா நன்மையும் உங்கள் எல்லையிலே கொண்டு வந்து சேர்ப்பாரு. உங்க சரீரத்திலே 100% சுகத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. அதிலே சந்தேகமே கிடையாது. ஆனால் நான் உத்தமமாய் தேவனுக்கு முன்பதாய் நடக்க வேண்டும். பல காரணங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் சுகத்திற்கு. ஆமென். பல ஹிண்ட்ரன்சஸ் இருக்கிறது. ஹீலிங் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் வருவதற்கு பல ஹிண்ட்ரன்சஸ் இருக்கிறது. அதை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். சில வேளையிலே சந்தேகம், சில வேளையிலே நமக்கு வெளிப்பாடு இல்லை, சில வேளையிலே நமக்கு சத்தியத்தை தெரியல, சில வேளையிலே தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. சில வேளையிலே நான் கடந்த வாரம் சொன்னதை போல தேவனிடத்திலே நாம் சரியாக இல்லை,
இன்னொன்னு, தேவனுக்கு முன்பதாக நாம் உத்தமமாய் நடக்க தவறிக்கொண்டிருக்கலாம். அது நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் பரிபூர்ணமாய் கிடைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாகவே இருந்து கொண்டிருக்கலாம். அதுவும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எவ்வளவு அற்புதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்றாரு பாருங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதறார். நிச்சயமா நன்மை கொடுப்பாரு. அவருடைய வார்த்தையிலே எந்த விதமான பொய் இல்லை. அவருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தை பரிசுத்தமான வார்த்தை. அவருடைய வார்த்தை வெள்ளி புடமிடுவதை போல புடமிடப்பட்ட வார்த்தை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குகிறது நான் சொல்லுகிறது? வாசிப்போம் பாருங்க. உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து, அல்ல கவனிங்க, தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். 1000 தலைமுறை வரைக்கும் தயவை காக்கிறவராம். அதாவது 1000 தலைமுறை வரைக்கும் என்ன பண்ணுவாராம்? உடன்படிக்கை காக்கிறவரும் தயவை உண்டு பண்ணுகிற தேவன். அவருடைய உடன்படிக்கையில் என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது. சிலுவையிலே கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கையில் என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது. சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தாரு. அதிலே என்ன இருக்கிறது? நமக்கு தயவு கொடுக்கப்படுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது இங்கே 1000 தலைமுறை என்று. புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், தலைமுறை தலைமுறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை மட்டும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? உங்களுக்கு சுகம் கொடுக்கப்படும், உங்களுக்கு தயவு கொடுக்கப்படும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு துல்லியமாக நம்மிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். உத்தமமாய் நடக்கிறவர்கள் என்றால் யார்? உத்தமமாய் நடக்கிறவர்கள் என்றால் என்ன? What does that mean? Upright. Who is a man who is of an upright heart? ஒரு உத்தமமான இருதயம் உள்ளவன் யார்? யார் என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷன், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மனுஷன், தேவனுடைய வார்த்தைகளை செய்கிற மனுஷன். Hallelujah. The one who follows God's word, the one who performs God's word, the one who fears God's word is a man or a woman who is upright before God. Hallelujah. அப்ப கர்த்தருக்கு முன்பதாக நான் உத்தமமா இருக்கிறேன் என்ன அர்த்தம்? அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நான் நிறைவேற்ற வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நான் செயல்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தைக்கு நடுங்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். நடுங்கிறதுனா சும்மா கை கால் நடுங்கிறது அல்ல, உள்ளத்திலே ஒரு நடுக்கம். ஆமென். உள்ளத்திலே கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது, நான் அதை செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நான் எப்படி கர்த்தருடைய வேதத்தில் சொன்னபடியாக உடனடியாக நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணணும்? சரண்டர் பண்ணணும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நன்மையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? வித்ஹோல்ட் பண்ண மாட்டாரு, வழங்காமல் இருக்க மாட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா.